ஜாம்போரி ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கான ஐடி கார்டு வாங்குறதுக்கு கூகுளில் பிஎஸ்ஜி ஷாப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆப்ஷனில் பிஎஸ்ஜி ஐடி கார்டு இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் ரெண்டாவதாக இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி இருக்குல்ல, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் சைன்அப் அப்படின்னு கேட்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கணும். இதில் உங்களுடைய இமெயில், இந்த ஷாப்பிங் சைட்டுக்காக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சைன்அப் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மெம்பருக்கானது 120, 10,200 அப்படின்ட்டு 5க்கு 600, 24 மெம்பர்ஸ்க்கு 2,880 ரூபா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இவங்க ஐடி கார்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா 10ஆம் தேதியிலிருந்து தான் இது என்னாகும் அப்படின்னம்னா ட்ரிச்சியில் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஐடி கார்ட்ஸுமே வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு ஷிப் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஜாம்போரி ஈவெண்ட்டுக்கு என்ன செஞ்சிடும்னா வந்துடும், அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். bsgevents.in அப்படிங்க கொடுத்துருக்கக்கூடிய இங்கே உள்ள யூஆர்எல்ல நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய இதில் கண்டினியூ ஷாப்பிங் செக் அவுட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் செக் அவுட் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரதில் பாருங்கள் ஷிப்பிங் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு இந்தியா போஸ்ட் டெலிவரின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தோன்னா பிக்கப் அப்படின்னு இருக்கும். இந்த பிக்கப் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா 2 ஆப்ஷன் கேட்க பாருங்கள். நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கும், இன்னொன்று வந்து டைமண்ட் ஜூப்ளி ஜாம்போரி கிரவுண்ட் அட் ட்ரிச்சி அப்படின்னு கேட்கும். இதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு அந்த 50 ரூபி போஸ்டல் சார்ஜ் வந்து கேன்சல் ஆகி 120 ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த பாக்ஸில் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். யூபிஐயில் பண்ணுறதா இல்லை டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். மெயிலில் வந்து இன்வாய்ஸ் நம்பர் வந்து வந்துடும். அந்த இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு bsgevents.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா அப்ளை பண்ணியிருந்திருப்போம் ஜாம்போரி ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. அதில் அப்ளை ஃபார் ஐடி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த இன்வாய்ஸ் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டையும் கொடுத்துட்டு வெரிஃபை இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ அது என்ன ஆகிடும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஜாம்போரி ஈவெண்ட்டில் போய் ட்ரிச்சியில் நம்மளுடைய ஐடி கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம்.